கூலி அப்டேட்டு. ஒரு 100 நாடு கிட்டத்தட்ட இதுவரை தமிழ் சினிமாவும் சரி, சவுத் இந்தியன் சினிமாவும் சரி, இந்திய சினிமா வரலாற்றிலே பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 100 நாடுகள்ல இதுவரை எந்த படமும் ரிலீஸ் ஆனதே இல்லை. 100 கண்ட்ரியில ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் தமிழ் திரைப்படம் கூலியா தான் இருக்கும். கூலிக்கு மிகப்பெரிய பெருமை. இது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல மிக பெருசா இவங்க எந்த விதமான ப்ரமோஷனுமே ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பண்ணலான்னாலுமே அதுவா பத்திக்கிட்டு எரியுதுங்க. தலைவருடைய பவர் அது. இந்த பவர் ஹவுஸுக்கு ஏற்ற கூலியோட பவர் ஹவுஸும் தலைவரோட பவர் ஹவுஸும் சேர்ந்து அது பத்திக்கிட்டு எரியுது. அதை அணைக்கவே முடியல. அவ்வளோ புக்கிங்ஸ் ஃபாரின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இமாலய இலக்கை தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காமா. அது என்னங்கிறத அப்படியே நினைச்சு பார்த்தாவே பிரமிப்பா இருக்கு. இதுவரை எந்த ஒரு சவுத் இந்தியன் சினிமாவும் இப்படி ஒரு புக்கிங் ஆனதே இல்லையா. ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கூலிக்கு ஹைப் அப்படியே ஏறி எங்கேயோ நிக்குது. நேத்து கேரளால பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆச்சு. சும்மா அப்படியே எல்லா தேட்டர்லயும் அலாலையா இது தமிழ்நாடா கேரளாவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மக்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க. உண்மையா தலைவருக்கு ரசிகர்கள் இல்லாத நாடே இல்லை, மாநிலமே இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் க்ரௌடு. பயங்கரமா புக்கிங் ஆயிருக்கு. இன்னும் தமிழ்நாடு புக்கிங் ஓப்பன் ஆகல. கேரளா புக்கிங் நேற்று சரித்திரம் படைத்திருக்குன்னே சொல்லலாம். இதுவரை யாருக்கும் இப்படி ஒரு புக்கிங் வந்ததே இல்லை அப்படிங்கிற நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. நண்பர்கள்லாம் புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தகவல் கெடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ஆனா கூலி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எதிர்பார்க்கறதை விட அதிகமான ஒரு விஷயங்கள் உள்ள இருக்கு, படத்துக்குள்ள இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 14